நல்ல டேஸ்ட்டாக ஸ்பைஸியாக ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கனை வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் போட்டுக்கலாம். இப்போ இதோட கேர்டு தயிர் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இந்த சிக்கன் ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ வானலில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை இதை நம்ம கலக்கி விட்டுட்டு இப்போ பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா கலக்கி விடணும். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுறணும், வதக்கி விடணும். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி நல்லா கலக்கி விடணும். இப்போ மீடியம் சைஸ் 2 தக்காளி நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் இது சின்ன ஸ்பூன் தான், உங்கள் வீட்டில் தேவைக்கு அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், ஏன்னா நம்ம மட்டன்லேயே மேக்னேஷன் பண்ணும்போதே போட்டிருக்கோம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இப்போ மேக்னேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து போட்டு நல்லா கலக்கி விடணும். சிக்கனை நல்லா கலக்கி விடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி விடணும். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், கொஞ்சமாக போட்டுக்கணும். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. பாருங்கள், டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் ரைஸ் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.